ஹை டேஸ் வணக்கம். வேலூர் அழகிலேருந்து நம்ம ஜெயந்தி செல்வம். நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் தெரிய அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஃபேஷியல் கிட்டு தான் வந்து கிட்டை பற்றி சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஸ்டெப்ஸை பற்றி சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிட்லேயும் ஒவ்வொரு மாடல் ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு வரும். ஒன்றுத்துலேருந்து 4 ஸ்டெப் இருக்கும், அது 5, 6, 7, 8, 9 ஸ்டெப் வரைக்குமே நம்மளுக்கு ஃபேஷியல் கிட்டில் கிடைக்கும். அது வந்து நீங்கள் அப்படியே ஒரு கிட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை தனித்தனியாக வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலும் சரி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்சிங் மில்க் தான் பண்ணுவோம். என்ன ஒரு ஹை பிராண்ட் பண்ணாலும் சரி, லோ பண்ணாலும் சரி, ஒரு க்ளீனப் பண்ணாலும் சரி, ஒரு ப்ளீச்சே பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங் மில்க் தான் பண்ணுவோம். கிளென்சிங் மில்க் மேல் லேயரில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேல் லேயரில் என்னென்ன இருக்கும், பவுட்ரு போடுவோம், இல்லை ஒரு ஃபேஸ் க்ரீம் போடுவோம், ஐலைனர் வைப்போம், லிப்ஸ்டிக் வைப்போம், இல்லை ஒரு குங்கும பொட்டையை கூட வச்சுருப்போம். இந்த மாதிரி மேல் லேயரில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிறது கிளென்சிங் மில்க் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு நீங்கள் 4 ஸ்டெப்பை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதில் ஸ்க்ரப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸ்க்ரப்பு, ஜெல்லு, மசாஜ் க்ரீம். 5, 6, 7 போகும்போது அதில் வந்து நம்மளுக்கு சீரம் கொடுத்துருப்பாங்க, இல்லை க்ளோவிங் க்ரீம்னு ஒரு க்ரீம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் தான் வித்தியாசப்படுமே கண்டி க்ரீமில் வர்றது. ஆனால் நம்ம பண்ண போகிற மெத்தடு ஒன்று தான். ஃபஸ்ட்டு கிளென்சிங் மில்க், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் ஜெல்லி. இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் எவ்வளோ பெரிய கிட்டு எடுத்தாலும், 9 ஸ்டெப் கிட்டு எடுத்தாலும் இந்த மாதிரி ஸ்டெப் தான் வரும் உங்களுக்கு. ஸ்டெப்பில் எந்த மாற்றமும் கிடையாது. செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டெஸ்ஸுகளையும் பிளாக் மார்க்கு, ரிங்கிள்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரப் போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் இவ்வளோ கொடுக்கலாம். ரொம்ப பிளாக்காக இருக்காங்க ஸ்கின், அவங்க பிளாக் ஸ்கின்னு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட நம்ம ஸ்க்ரப்பு மசாஜ் நல்லா கொடுத்து தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கிற டெட் செல்கள் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். ஸ்டீமிங் கொடுத்து இன்னும் எடுக்கும்போது ஃபுல்லாக ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற அழுக்குகளையும் மேலே உறிஞ்சி கொண்டு வந்துடும். ஸ்க்ரப்பு மசாஜ் முடிஞ்சதும் ஸ்டீமிங் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஸ்டீமிங் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்டீமிங்கோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஸ்கின்னை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு இடம் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிம்பிள்ஸ் வெளியே வர்றதுக்கு அது ஓப்பன் பண்ணணும், ஸ்கின் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அப்போ ஈஸியாக பிம்பிள்ஸ் எல்லாம் நம்மளால் அந்த ஹெட்மேன் வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஸ்கின்னுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸ்கின்னும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். பிளாக் மார்க்கு, அதாவது பிளாக் மார்க்குன்ற டெட் செல்கள் வந்து ஒயிட் அண்ட்ஸ் பிளாக் அண்ட்ஸ் 2 விதமாக இருக்கும். நம்மளுக்கு டெட் செல் வந்து பிளாக் மட்டும்தான் இருக்குமானா, இல்லை ஒயிட்டாகவும் இருக்கும், பிளாக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி டெட் செல்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்டீமிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து டோனர் வந்து நம்ம ஸ்டீமிங் கொடுத்து பிளாக் மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணி டெட் செல்கள்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டோனர் ஸ்ப்ரே கொடுக்கணும். டோனர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். சரி, டோனரோட பெனிஃபிட் என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையுமே சுருக்கமாக தான் சொல்லிகிட்ருக்கேன். டோனரோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல பிம்பிள்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ கை வச்சுட்டு நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம் இல்லையா, கையிலேயே கூட சிலர் இது ஒரு மாதிரியாக இருக்குன்ற மாதிரி அழுத்தி எடுத்துருவாங்க. அப்படி எடுத்த உடனே அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி நச்சுத்தன்மை மாதிரி வந்து ஒரு நீர் மாதிரி வந்து தேங்கியிருக்கும் மேலே. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கிருமிகள். அந்த பிம்பிள்ஸ் இருந்த இடத்துல உள்ளே இருக்கிற கெட்ட கிருமிகள் தான் அது. இப்போ டோனர் ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை நம்ம டோனருக்கு இருக்குது. அதனால தான் டோனர் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தொடச்சி எடுக்கும்போது அந்த பிம்பிள்ஸ் அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இருக்கிற கிருமிகளும் நம்மளுக்கு சேர்ந்து வெளியே வந்துடும். மறுபடியும் பிம்பிள்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதுக்காக தான் நம்ம ஸ்கின்னை மூடிக்கும். நம்மளுக்கு அந்த குழியாக இருக்கு இல்லையா, ஒரு பிம்பிள்ஸ் வந்த இடம் எப்படி இருக்கும், குழியாக தான் தெரியும். அது வந்து மூடிக்கும், நம்மளுக்கு டைட்டாக மூடிக்கவும் செய்யும், அந்த கிருமிகளையும் அழிக்கும். அதுக்காக தான் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜெல் கொடுத்து நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துட்டு 2-3 மினிட்ஸ் கழிச்சும் நம்ம மசாஜ் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை உடனேவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் க்ரீம் மசாஜ், அதுக்கப்புறம் பேக்கு. 6 ஸ்டெப் மசாஜ் நேம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசர், எஸ்கிராஸ், டேப்பிங், பிஞ்சிங், நக்லிங், ரவுண்டிங். இந்த மாதிரி 6 ஸ்டெப் மசாஜே நம்ம
ஒவ்வொன்றுத்துக்கும் மசாஜ் கொடுத்து நம்ம தொடச்சி எடுக்கிறோம். கிளென்சிங் மில்க்கும் ஸ்க்ரப்புக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கீழ் நோக்கி மசாஜ் கொடுக்குறோம். ஃபேஸில் இப்படி கீழ் நோக்கி கொடுக்கணும் மசாஜ். ஜெல்லும் க்ரீமுக்கும் வந்து இப்படி மேல் நோக்கி நம்ம மசாஜ் கொடுக்கணும். இந்த 2 மெத்தட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஒரு நல்ல ஃபேஷியலை கொடுக்க முடியும். அதே மாதிரி எந்த ஸ்கின்னுக்கு என்ன ஃபேஷியல் கொடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கொடுக்குறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு இடையிலையும் நம்ம ரவுண்டிங் மசாஜ் கம்பல்சரி கொடுக்கணும். ஒரு சிசர் மசாஜே கொடுக்குறோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம அது ரவுண்டிங் மசாஜுக்கு தான் மறுபடியும் கழுத்துலேருந்து நெக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மறுபடியும் அந்த மசாஜ் முடிஞ்ச உடனே மறுபடியும் நம்ம நக்லிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க. நக்லிங் மசாஜ் முடித்த உடனே மறுபடியும் ரவுண்டிங் மசாஜ் நெக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்க்கு இடையிலையும் கண்டிப்பாக நம்ம ரவுண்டிங் மசாஜ் கொடுத்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். சரி, லாஸ்ட்டாக இப்போ பேக்குக்கு வரலாம். பேக்கு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், எதுக்காக ஃபைனலாக நம்ம பேக் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மசாஜ் ஒரு 20 மினிட்ஸ் மசாஜ் கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்மளோட ரத்த ஓட்டங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ரத்த ஓட்டமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்கின்னும் ஒரு விதமான ஹீட்டோடு தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு. ஏன்னா நம்ம அவங்களோட ஸ்கின்னில் நம்ம கை வச்சு ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் லைட்டாக ஹீட் தெரியும், அவங்களுக்கு ஹீட் தெரியும். அது நம்ம மேலே நல்லா தெரியலன்னாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு ரத்த ஓட்டமும் வேகமாக போயிட்டுருக்கும். இதெல்லாம் இது வந்து கூல் பண்ணுறதுக்காக ஸ்கின்னும் நம்மளுக்கு செட்டில் பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கு கூல் பண்ணும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும், ஸ்கின் டைட்டன் பண்ணி கொடுக்கும். இதுக்காக வந்து நம்ம பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பேக் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கின் டைட் பண்ணி கொடுக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும், ஸ்கின்னும் வந்து கூலாகி நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். க்ரீமும் ஜெல்லும் மசாஜ் டைம் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் இருக்கணும். பேக் மட்டுமே நம்மளுக்கு 20 மினிட்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நான் தெளிவாக தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த தேரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைவ் ஃபேஷியலில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு லைவ் ஃபேஷியலில் கேளுங்க. லைவ் ஃபேஷியல் கூடிய விரைவில் போடலான்னு இருக்கும். சாட்டர்டேவா சண்டேவான்னு தெரியல. முடிஞ்சாலும் நான் சீக்கிரமாக உங்களுக்கு லைவ் ஃபேஷியலில் டெமோ காமிக்கிறேன். தேங்க்யூ டிஎஸ்.